character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and promising. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi students. So நம்ம இதுக்கு முன்னாடி 2 செஷன்ஸ் பாட்னி கிளாஸ் பார்த்துருக்கோம், 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னி. ஸோ நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தோம் இல்லையா பாட்னியில். ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்த என்ன கிளாஸில் என்னென்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம முன்னாடி என்னென்ன பார்த்தோன்னா, ஆக்சுவலி இந்த டாபிக் என்னது, செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் தானே இந்த சாப்டரோட நேமே. ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். பிளான்ஸில் எப்படி ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்குது, தென் அது வந்து வெஜிடேட்டிவ் மெத்தடில் எப்படி நடக்குது, தென் ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் எப்படி பிளான்ஸில் நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் பிளான்ஸில் எப்படி ரிப்ரொடக்ஷன் நடக்குது, தென் அதோடைய மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்னன்றதை இப்போ இந்த செஷனில் பார்க்கலாம். லெட் மீ ஸ்டார்ட் ஆர் செஷன். Reproduction. In previous classes, reproduction in lower plants like algae and bryophytes was discussed in detail. So நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, asexual reproductionல வந்து எப்படி algae and bryophytes, I mean lower plantsல எப்படி asexual reproduction நடக்குதுன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். So sexual reproduction involves the production and fusion of male and female gametes. So sexual reproduction நாலே நமக்கு என்னன்னா, ஒரு ஃபீமேல் கேமெட்டும் மேல் கேமெட்டும் இணைஞ்சு நமக்கு ஒரு ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ த ஃபார்மர் இஸ் கால்ட் கேமெட்டோஜெனசிஸ் அண்ட் த லேட்டர் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். என்னென்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து என்ன சொல்கிறோன்னா கேமெட்டோஜெனசிஸ். தென் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி நமக்கு நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபர்டிலைசேஷன். ஸோ முன்னாடி நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து கேமெட்டோஜெனசிஸ், அதுக்கப்புறம் நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா ஃபர்டிலைசேஷன். லெட் அஸ் ரீகால் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆல்கே அண்ட் ப்ரையோஃபைட்ஸ். ஸோ இப்போ இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஆல்கேலையும் ப்ரையோஃபைட்ஸ்லையும் வந்து வாட்டர் பிளான்ட்ஸ்லையும் எப்படி நடக்குதுன்றதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். They reproduce by the production of gametes which may be motile or non-motile. ஸோ இங்கே எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா, இந்த ஆல்கேவ்லையும் ப்ரையோஃபைட்ஸ்லையும் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா, பை ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அதிலிருந்து தான் நமக்கு என்ன நடக்குதுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ விச் மே பி மொட்டைல் மீன்ஸ் என்னென்னா மூவபிள், ஆர் நான் மொட்டைல் மீன்ஸ் இன்மூவபிள். ஓகேவா, டிபெண்டிங் அப்பான் த ஸ்பீஷியஸ். ஸோ அது எந்த ஸ்பீஷியஸில் நடக்குதோ அந்தந்த ஸ்பீஷியஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இது மொட்டைலாக இல்லை நான் மொட்டைல் ரீப்ரொடக்ஷனாக நமக்கு தெரியும். ஸோ த கேமெட்டிக் ஃபியூஷன் இஸ் ஆஃப் 3 types. ஸோ இந்த கேமெட்டிக் ஃபியூஷன் இஸ் ஆஃப் 3 types. மொத்தம் 3 types ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் இருக்குது. ஒன்று வந்து ஐசோகேமி, த செகண்ட் ஒன் இஸ் அனிசோகேமி அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஊகேமி. ஸோ ஐசோகேமி பேர்லேயே இருக்குது பாருங்களேன், ஐசோனா என்னது, சேம். அப்போனா என்னென்னா சேம் ஸ்பீஷியஸ்குள்ளே நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஐசோகேமி. அனிசோனா என்னென்னா டிஃப்ரெண்ட் டிசிமிலர் ஸ்பீஷியஸ்குள்ளே நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா அனிசோகேமி. ஸோ த லாஸ்ட் ஒன் இஸ் ஊகேமி. ஊகேமி இஸ் நத்திங் பட் சிமிலர் டு தட் ஆஃப் அனிசோகேமி. இதுலையுமே என்னென்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ்குள்ளே நடக்கிற அந்த ஃபர்டிலைசேஷனுக்கு பேர் தான் என்னென்னா ஊகேமின்னு சொல்கிறோம். ஸோ இன் ஆல்கே எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ், வேரஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ். ஸோ ஆல்கேயில் வந்து வெளிப்புறமான ஃபர்டிலைசேஷன் நடக்கும். தென் ஹையர் பிளான்ட்ஸில் வந்து என்னென்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அந்த பிளான்ட்ஸுக்குள்ளே ஃபர்டிலைசேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா இஸ் நத்திங் பட் என்னென்னா ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ், அதுதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ
Next topic is flower. Flowerனாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பூ சரியா. So a flower is viewed in multi-dimensional perspectives from the time immemorial. So ஒரு flower வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். That means multi-dimensional perspectives தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. From the time immemorial முற்காலத்திலிருந்தே நம்ம வந்து என்னன்னா பூவை வந்து நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. It is an inspirational tool for the poets. ஸோ கவிதை எழுதுறவங்களுக்கெல்லாம் மலர்களை வச்சு கவிதை எழுதுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க இட் இஸ் த இன்ஸ்பிரேஷனல் டூல் ஃபார் த போயட்ஸ். ஸோ போயட்ஸ் வந்து என்னது ஃப்ளார் அந்த மலரை போல இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிடலாம் போயம்ஸ் எழுதுவாங்க இல்லையா. அதனால் சொல்லியிருக்காங்க இட் இஸ் அ டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் ஃபார் ஆல் த செலிப்ரேஷன்ஸ். நமக்கே தெரியும் நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பூ இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் ஃபார் ஆல் த செலிப்ரேஷன்ஸ், மேரேஜாக இருக்கட்டும் எனிதிங் வாட் எவர் மேபி. ஸோ ஃப்ளார்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. அதனால தான் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் தமிழ் லிட்ரேச்சர் the 5 lands are denoted by different flowers. ஸோ தமிழ் லிட்ரேச்சரில் நமக்கு தெரியும் இல்லையா 5 திணைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு பூ வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அந்த திணைகளை வந்து டினோட் பண்ணியிருப்போம். அதை தான் சொல்லியிருக்காங்க தமிழ் லிட்ரேச்சர் the 5 lands are denoted by different flowers. the flags of some countries are embedded with flowers. ஸோ சில நாடோடைய ஃப்ளாக் கொடி கூட என்னவாக இருக்கும் ஃப்ளவர்ஸோட சிம்பிள் கூட ஃப்ளவர்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ். நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பர்ஃப்யூம்ஸ், அதுலேயும் என்னது மலர்களோட நறுமணத்தால் தான் பர்ஃப்யூம்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு போயட்ஸ்க்கு வந்து அவரோட இன்ஸ்பிரேஷனல் டூல் ஆஃப் ஃப்ளவர் யூஸ் ஆகுது. செகண்ட் வந்து செலிப்ரேஷனுக்கு டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் ஆஃப் ஃப்ளவர் யூஸ் ஆகுது. தென் தமிழ் லிட்ரேச்சரில் ஒவ்வொரு திணைகளையும் குறிக்கிறதுக்கு ஃப்ளார்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் ஒன்று என்னென்னா பர்ஃப்யூம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கூட என்னென்னா ஃப்ளார்ஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஃபார் எ மார்ஃபாலஜிஸ்ட், ஸோ ஒரு மார்ஃபாலஜிஸ்ட்டுக்கு ஃப்ளவர் எந்த விதத்தில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். For a morphologist, a flower is a highly condensed shoot meant for reproduction. ஸோ ஒரு மார்ஃபாலஜிஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாரை எப்படி பார்ப்பாருன்னா இந்த ஃப்ளார் வந்து இன்னொரு ஃப்ளாரை உருவாக்குறதுக்கான தன்மை இருக்கா, இது வந்து ரீப்ரொடக்ஷன் இந்த ஃப்ளார்ஸ் மூலிமா நமக்கு நடக்குமா அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் வந்து ஒரு மார்ஃபாலஜிஸ்ட் வந்து ஒரு பூவை பார்ப்பார். ஓகேவா. ஸோ ஆஸ் யூ ஹேவ் ஆல்ரெடி லேர்ன்ட் அபவுட் த பார்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ளார் இன் யூனிட் 2 ஆஃப் கிளாஸ் 11. நம்ம ஆல்ரெடி கிளாஸ் 11ல் வந்து என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார் அது எப்படி எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துருப்போம். So let us recall the parts of a flower. So just ஒரு recall தான், அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். A flower processes 4 holes. மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்கு. The first is calyx, second வந்து corolla, third வந்து androecium and the last one is gynoecium. Androeciumனா நமக்கு என்னன்னு தெரியும், it's a male reproductive part and a gynoecium is nothing but a female reproduction part. ஸோ ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம் ஆர் எசென்ஷியல் ஆர்கன்ஸ். ஸோ ஒரு பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரோஷியமும் கைனோஷியம் தான் வந்து ரொம்ப 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 எசென்ஷியல் ஆர்கன். ஏன்னா அங்கே தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். பிகாஸ் இட் இஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அண்ட் திஸ் ஒன் இஸ் அ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதனால தான் இது ரொம்ப ரெண்டும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. த ப்ராசஸ் ஆர் சேஞ்சஸ் இன்வால்வ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஹையர் பிளான்ஸ் இன்க்ளூட் 3 ஸ்டேஜஸ். ஸோ ஒரு ஹையர் பிளான்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது அதில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படி இல்லைனா என்னென்ன பிளான் ப்ராசஸ் இருக்குன்னா 3 ஸ்டேஜஸில் நடக்கும். சொல்லியா ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம் வந்து ரொம்ப எசென்ஷியல் ஆர்கன்ஸ்னு சொன்னோம். ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸில் த ப்ராசஸ் ஆர் சேஞ்சஸ் இன்வால்வ்ட் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். ஸோ ஹையர் பிளான்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது என்னென்ன ப்ராசஸ் எப்படி எப்படி சேஞ்சஸ் நடக்குதுன்றது வந்து 3 ஸ்டேஜஸில் நடக்கும். ஒன்று வந்து என்னென்னா fertilization, that means pre-fertilization. Pre-fertilization என்னது, ப்ரீனா என்னது முன்னாடி, ஐ மீன் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது. தென் வந்து ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் என்னது ஒரு மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒன்றா இணையும் போது அங்கே என்ன நடக்குது. அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். ஸோ இது இணைஞ்சதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் அங்கே என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்றதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் தீஸ் ஈவெண்ட்ஸ் இன் டீட்டெயில். ஸோ என்னென்னா இப்போ இந்த ப்ரீ-ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷனை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ப்ரீ-ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஹையர் பிளான்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து 3 ஸ்டேஜஸில் நடக்கும். ஒரு ஸ்டேஜ் வந்து ப்ரீ-ஃபர்டிலைசேஷன், செகண்ட் ஒன் இஸ் ஃபர்டிலைசேஷன் அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ப்ரீ-ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றதான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். So the hormonal and structural changes in plant lead to the differentiation and the development of floral primordium.
ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிளான்ட்டில் அதோடைய ஹார்மோன்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலோ அதோடைய ஸ்ட்ரக்சர் வெளிப்புற தோற்றத்தில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலோ அங்கே என்ன நடக்கும்னா இட் லீட்ஸ் டு த டிஃப்ரென்சியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரீமார்டியம். ஸோ என்னென்னா அங்கே ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் அல்லது சேஞ்சஸ் அங்கே வந்து நடந்துட்டு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பிளான்ட்ஸோட ஹார்மோனல் பார்ட்லேயோ இல்லைனா அதோடைய வெளிப்புற தோற்றத்துலேயோ ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த பிளான்ட்டில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. ஸோ அப்படி ஏற்படுற மாற்றம் மூலிமா நமக்கு என்ன நடக்குதுன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் ப்ரீமார்டியம். அங்கே இருக்கிற ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் என்னவாகும்னா டெவலப் ஆக ஆரம்பிக்குதுன்னு நம்ம. ஓகே, ஸோ இப்போ கீழே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ் இன்வால்வ் இன் த ப்ரீ ஃபர்டிலைசேஷன். ஸோ ப்ரீ ஃபர்டிலைசேஷனில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் தென் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்றதான் இப்போ பிலோ கிவனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் த பார்ட் ஆஃப் எ ஃப்ளார், திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஃப்ளார். ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு ஃப்ளாரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி 11th படிச்சிருப்போம். பட் இருந்தாலும் ஜஸ்ட் வி ரீகால் த ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்டிக்மா. இதுதான் ஸ்டிக்மா. ஸோ தமிழ் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மகரந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்டிக்மா. ஸோ இது ஸ்டைல். திஸ் இஸ் வாட் ஸ்டெம் இல்லையா? அதுதான் வந்து ஸ்டைல். தென் திஸ் இஸ் த ஸ்டேமன். இதுக்கு பேர் என்ன? பெட்டல். பெட்டல்னா இதழ்கள்னு சொல்லுவோம் இல்லையா? பெட்டல். தென் செப்பல். செப்பல் வந்து ஃப்ளார்க்கு கீழே இருக்கும் பாருங்கள், அந்த காம்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து செப்பல். தென் இது வந்து ஓவரி, இது வந்து ஓவியூல் அண்ட் the last is the pedicel. ஓகேவா? இதுதான் வந்து structure of a flower and it is the parts of a flower. The next topic is male reproductive part, androecium. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இல்லையா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரோசியம் கைனோசியம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன். ஸோ அதில் ஆண்ட்ரோசியம் இஸ் நத்திங் பட் அ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ரோசியம் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டேமன்ஸ். ஸோ இந்த ஆண்ட்ரோசியம் ஃபுல்லாக என்ன இருக்கும்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபுல் ஆஃப் ஸ்டேமன்ஸ். ஸ்டேமன்ஸால் மட்டுமே ஆனது தான் வந்து என்னென்னா ஆண்ட்ரோசியம். ஈச் ஸ்டேமன் பொசஸஸ் அண்ட் ஆந்தர். ஒவ்வொரு ஸ்டேமனுமே என்னவா இருக்கும்னா ஆந்தர் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேமன்லேயும் ஆந்தர் இருக்கும். ஆந்தர் இஸ் நத்திங் பட் இதுவும் என்னென்னா மகரந்தம்னு சொல்லுவோம். அண்ட் ஏ ஃபிலமெண்ட். அதில் வந்து என்ன இருக்குன்னா ஃபிலமெண்ட் இதில் போல் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் வாட் அ ஃபிலமெண்ட். ஆந்தர் பியர்ஸ் pollen grains which represent the male gametophyte. So எல்லா ஆந்தர்லையுமே என்ன இருக்கும்னா pollen grains இருக்கும். So pollen grains is nothing but a grain which is responsible for pollination. ஓகேவா? அதுதான் வந்து pollen grains. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா மேல் கேமெட்டோஃபைட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த ஆந்தரில் இருக்க போலன் கிரெயின்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா இது வந்து ஒரு மேல் கேமெட்டோஃபைட் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணும். இன் திஸ் சாப்டர் வி ஷால் டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் இன் டீட்டெயில். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோடைய டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்ன்றதை தான் ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப் ஆந்தர், ஆந்தருடைய வளர்ச்சிகள். ஓகேவா? எப்படி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ச்சி அடையுது, தென் அது மூலிமா எப்படி நமக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்றதான் இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். A very young anther develops as a homogeneous mass of cells surrounded by an epidermis. So a very young anther, young antherனா என்னென்னா மொக்கு, ஐ மீன் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஆந்தருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா யங் ஆந்தர்னு சொல்லுவோம். டெவலப்ஸ் ஆஸ் ஏ ஹோமோஜினியஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ். ஹோமோஜினியஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ்னால் என்னென்னா அது வளரும் போதே அது ஃபுல்லாக இருக்கிற எல்லா செல்ஸுமே என்னவா இருக்கணும்னா சேம் செல்ஸாக இருக்கும், ஒரே ஸ்பீஷீஸில் வந்த செல்ஸாக இருக்கும். ஸோ அப்படி அது மூலிமா உருவாகிறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ஆந்தர் உருவாகி இருக்கும் பை அன் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ் இஸ் நத்திங் பட் அன் outermost layer of the cell. ஓகேவா? ஸோ டியூரிங் இட்ஸ் டெவலப்மெண்ட் த ஆந்தர் அஷ்யூம்ஸ் ஏ 4-lobed ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம என்ன சொன்னால் வெரி யங் ஸ்டேஜில் வந்து ஆந்தர் வந்து என்னென்னா ஒரே மாதிரி செல்ஸ் கொண்டு தான் வளர்ச்சி அடையும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அது எப்படி ஆகுனா ஒரு 4-lobed ஸ்ட்ரக்சராக பிரியும். 4 lobed ஸ்ட்ரக்சராக பிரிஞ்சிருக்கும். இன் ஈச் லோப் எ ரோ ஆர் எ ஃபியூ ரோ ஆஃப் ஹைப்போடர்மல் செல்ஸ் பிகம்ஸ் enlarged with conspicuous nuclei. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்தர் வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அடையும் போது அது 4 லோபாக பிரியுதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்படியே அந்த லோபாக பிரியும் போது அதில் இருக்க ஹைப்போடர்மல் செல்ஸ் வந்து என்னவாகும்னா என்லார்ஜ் ஆக ஆரம்பிக்கும், வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ஹைப்போடர்மல் செல் இஸ் நத்திங் பட் the cell lying under the epidermis. நான் என்ன சொன்னேன், எபிடர்மிஸ்னா என்னென்னா அவுட்டர் கவரிங் ஆஃப் த செல்லுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு கீழே இருக்க லேயருக்கு பேர் தான் வந்து என்னென்னா ஹைப்போடர்மல் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைப்போடர்மல் செல் வந்து ஆந்தர் லோப் வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது இந்த ஹைப்போடர்மல் செல்லும் கூடவே சேர்ந்து என்லார்ஜ் ஆக ஆரம்பிக்கும், வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஓகேவா? and it becomes enlarged with a conspicuous nucleus. Conspicuous nucleus என்னன்னா நம்ம ஈஸியா பார்க்கக்கூடிய நியூக்ளியஸ் அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது enlarge ஆக அதில் இருக்க நியூக்ளியஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா conspicuous nuclei. This functions as archosporium. So
இந்த கான்ஸ்பிகுயஸ் நியூக்ளியஸ் என்லார்ஜ் ஆகி செல் உருவாகுது இல்லையா, அது என்னவா ஃபங்க்ஷன் ஆகும்னா ஆர்ச்சஸ்போரியமாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஆர்ச்சஸ்போரியம் இஸ் நத்திங் பட் என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் செல், ஓகேவா, ஒரு செல் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் செல். அதுலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு பேரட்டல் செல் வந்து உருவாகும். அதுக்கு பேர் தான் என்னன்னா ஆர்ச்சஸ்போரியம். சரியா? ஸோ த ஆர்ச்சஸ்போரியல் செல்ஸ் டிவைட் பை பெரிக்ளினிக்கல் டிவிஷன் டு ஃபார்ம் பிரைமரி பேரட்டைல் செல். ஸோ என்னன்னா இதில் இந்த ஆர்ச்சஸ்போரியமில் உருவாகிற அந்த செல்லுக்கு பேர் தான் என்னென்னா ஆர்ச்சஸ்போரியல் செல். சரியா? ஸோ இந்த ஆர்ச்சஸ்போரியல் செல் வந்து டிவைட் பை பெரிக்ளினிக்கல் டிவிஷன் சொல்கிறாங்க. பெரிக்ளினிக்கல் டிவிஷன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பிளான்ட்டுக்குள்ளே செல் இருக்கு இல்லையா, அந்த செல் வந்து பேரலாக சப்போஸ் அது எந்த லேயரில் இருக்கோ, சப்போஸ் இங்கே ஒரு ஆர்கனோ இல்லை டிஷ்யூவோ இருக்கோ, அதில் வந்து இந்த செல் இருக்கு இல்லையா, இந்த செல் வந்து பேரலாக டிவைட் ஆகும். அந்த சர்ஃபேஸுக்கும் இல்லைனா அந்த ஆர்கனுக்கும் பேரலாக டிவைட் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்னென்னா பெரிக்ளினிக்கல் டிவிஷன் சொல்கிறோம். டு ஃபார்ம் பிரைமரி பேரட்டல் செல்ஸ். ஸோ அப்படி பேரலாக டிவிஷன் நடக்கும்போது அங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பிரைமரி பேரட்டல் செல், ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க பேரட்டல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டுவர்ட்ஸ் த எபிடர்மிஸ், என்னென்னா எபிடர்மிஸ்க்கு டுவர்ட்ஸாக எபிடர்மிஸை நோக்கி இந்த பேரட்டல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அண்டு primary sporogenous cells towards the inner side of the anther. ஸோ இந்த பெரிக்ளினிக்கல் டிவிஷன் மூலிமா நமக்கு ரெண்டு செல் உருவாகுது. ஒன்று வந்து பேரட்டல் செல் டுவர்ட்ஸ் த எபிடர்மிஸ் அண்ட் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ். ஸோ ஸ்போரோஜினஸ் செல்ஸ் இஸ் நத்திங் பட் அ குரூப் ஆஃப் செல் டுவர்ட்ஸ் த இன்னர் சைட் ஆஃப் த ஆந்தர். ஆந்தருக்குள்ளே நோக்கி இந்த ஸ்போரோஜினஸ் செல் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த பிரைமரி பேரட்டல் செல்ஸ் அண்டர்கோ எ சீரீஸ் ஆஃப் periclinical and anticlinical division and form 2 to 5 layers of anther walls. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இந்த ஆர்ச்சஸ்போரியல் செல் வந்து பெரிக்ளினிக்கல் டிவிஷன் மூலமா ஒரு பிரைமரி பேரட்டல் செல்லும் தென் ஒன் மோர் இஸ் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்லும் வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பிரைமரி பேரட்டல் செல் வந்து அகெயின் வந்து டிவிஷன் நடக்குதாங்க. undergo a series of periclinical and anticlinical division. ஸோ நம்ம பெரிக்ளினிக்கல்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, அந்த செல் வந்து பேரலாக டிவைட் ஆகும். அந்த செல் ஐயா இருக்க அந்த டிஷ்யூக்கும் இல்லை ஆர்கனுக்கும் பேரலாக வந்து அங்கே டிவிஷன் நடக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா பெரிக்ளினிக்கல் டிவிஷன். அண்ட் anticlinical division. Anticlinical division is nothing but the division occurs perpendicular to the cell tissue or organ. அதுதான் வந்து anticlinical division and form 2 to 5 layers of anther wall. ஸோ என்னென்னா இந்த பிரைமரி பேரட்டல் செல் வந்து பெரிக்ளினிக்கல் டிவிஷன் மூலயமாவும் ஆன்டிக்ளினிக்கல் டிவிஷன் மூலயமாவும் 2 to 5 layers of anther wall வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப், இந்த anther wall வந்து என்னென்ன திங்ஸ் மூலயமா கம்போஸ் ஆகிருக்குன்னா எண்டோதீஷியம், மிடில் லேயர் அண்ட் டேபிட்டம். ஓகேவா, இது மூணும் சேர்ந்தது தான் வந்து என்னென்னா இந்த anther wall ஃப்ரம் பெரிஃபரி டு சென்டர், மேலே இருந்து சென்டர் வரைக்கும். ஓகேவா, புரிஞ்சுச்சா? என்னென்னா இந்த பிரைமரி பேரட்டல் செல் வந்து ரெண்டு செக்ஷன் ஆஃப் டிவிஷன் போகுதுன்னு சொன்னோமா. ஒன்று வந்து பெரிக்ளினிக்கல், another one is anticlinical. ஸோ பெரிக்ளினிக்கல்னால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இட்ஸ் அ parallel டிவிஷன். ஆன்டிக்ளினிக்கல்னா இட் இஸ் அ perpendicular division of the cell. ஓகேவா, அப்படி இந்த டிவிஷன் நடக்கும்போது அங்கே வந்து ஒரு 2 to 5 layers of anther wall வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த anther wall is composed of 3 major things. One is endothelium, middle layer and tapetum. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ஸோ மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். The stages involved in the formation of haploid microspores from diploid microspore mother cell through meiosis is called microsporogenesis. So microsporogenesis is the process. ஓகேவா, ஸோ இது என்ன எப்படி இந்த மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் நடக்குதுன்னா, the stages involved in the formation of haploid microspores. haploid microspore நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். haploidனா என்னென்னு. haploid is nothing but இப்போ ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லில் வந்து இருக்கிற ரெண்டுமே வந்து என்னென்னா ஒரே ஒரு பேரண்ட்லேருந்து தான் வந்திருக்கும். குரோமோசோம்ஸ் வந்து ஒரே ஒரு பேரண்ட் கிட்டேருந்து தான் வந்திருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து ஹேப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ். ஃப்ரம் டிப்ளாய்ட் மைக்ரோஸ்போர். டிப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்னா என்னென்னா ரெண்டு பேரண்ட் கிட்டமே இருந்து ஒரு குரோமோசோம் வந்து செட் ஆஃப் குரோமோசோம்ஸாக அது உள்ளே இருக்கும். ஓகேவா, ஒன்று வந்து ஃபீமேல் மதர் கிட்டேருந்து, இன்னொன்று வந்து மேல் ஃபாதர் கிட்டேருந்து வந்திருக்கும். அதுலேருந்து ஒரு குரோமோசோமும் இதுலேருந்து ஒரு குரோமோசோமும் சேர்ந்து இது உள்ள வந்து என்னென்னா ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஒரு செட்னா என்னது, ரெண்டு குரோமோசோம்ஸ் இல்லையா, அது இதிலேருந்து ஃபீமேல் கிட்டேருந்து ஒன்று, மேல் கிட்டேருந்து ஒன்று வந்து இந்த டிப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா
மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ஓகேவா? ஹாப்ளோய்ட் மைக்ரோஸ்போர்ல இருந்து டிப்ளாய்ட் மைக்ரோஸ்போர் மதர் செல் த்ரூ மியாசிஸ். நம்ம 11லேயே படிச்சிருப்போம் இல்லையா, மைட்டாட்டிக் டிவிஷன் மியாட்டிக் டிவிஷன்லாம் படிச்சிருப்போம். ஸோ மியாட்டிக் டிவிஷன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த மியாட்டிக் டிவிஷன் வந்து மோஸ்ட்டாக எங்கே அக்கர் ஆகும்னா செக்ஷுவலி ரீப்ரொடக்ஷன் ஆர்கனில் மட்டும்தான் இந்த மியாட்டிக் டிவிஷன் வந்து நடக்கும். ஓகேவா? அப்படி நடக்கும்போது செல்ஸ் வந்து டிவைட் ஆகும், 2-4 ஆகும், 4-8 ஆகும். ஓகேவா? அந்த ப்ராசஸ் மூலிமா நடக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். The primary sporogenous cells directly or may undergo few mitotic divisions to form sporogenous. ஸோ இங்கே நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பேரடைல் செல்ஸ் ஸ்போரோஜினஸ் செல்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படி இங்கே இருக்கிற இந்த பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் வந்து டைரெக்டாவோ இல்லைனா இன்டைரக்டாவோ இட் கோ எ ஃபியூ மைட்டாட்டிக் டிவிஷன். இதுவுமே என்ன ஆகும்னா மைட்டாட்டிக் டிவிஷன் மூலயமா நடந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும்னா ஸ்போரோஜினியஸ் செல்ஸை வந்து நிறைய ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஆந்தரோடைய டெவலப்மெண்ட், ஆந்தரில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, என்னென்ன டிவிஷன் நடக்குது, அதுதான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அதை தான் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபிகர் ஏ வந்து என்னென்னா ஆந்தர் ப்ரீமாடியம். இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இருக்கும் ஆந்தருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதுதான். தென் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஆர்ச்சஸ்போரியல் செல். நான் சொன்னேன் இல்லையா, ஆர்ச்சஸ்போரியல் செல்னா அந்த ஆர்ச்சஸ்போரியமில் உருவாகிற அந்த செல்லுக்கு பேர் தான் வந்து ஆர்ச்சஸ்போரியல் செல்லுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதான் எப்படி வந்து இந்த ஆந்தர் ப்ரீமாடியம்லேருந்து ஆர்ச்சஸ்போரியல் செல் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகியிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஆர்ச்சஸ்போரியல் செல். ஓகேவா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் பேரைட்டல் அண்ட் ஸ்போரோஜினஸ் செல்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம். பேரடைல் செல்லும் ஸ்போரோஜினஸ் செல்லும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. ஸோ இதுதான் வந்து இந்த லேயர் அவுட்டர் இந்த கவரிங் இந்த செல்ஸுக்கு பேர் தான் வந்து என்னென்னா பேரைட்டல் செல். ஸோ இந்த செல்லுக்கு பேர் தான் என்னென்னா ஸ்போரோஜினஸ் செல். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் வால் லேயர்ஸ். எப்படி வந்து ஒரு ஆந்தரில் வந்து வால் இந்த செல்ஸ்க்கு மேலே பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். இதில் இருந்தும் இந்த டயக்ராம் பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். ஸோ இதுக்கு மேலே என்னென்னா ஒரு அவுட்டர் கவரிங், தட் மீன்ஸ் வால் வந்து உருவாயிருக்கு. அதுதான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் வால் லேயர்ஸ். ஸோ ஸ்போரோஜினஸ் ஸ்டேஜ் இதான் வந்து ஸ்போரோஜினஸ் ஸ்டேஜ். இப்படி தான் இருக்கும் ஆந்தரோடைய ஸ்ட்ரக்சரை. நீங்கள் ஆந்தரை இப்படி வெளியில் எடுத்து கட் பண்ணி பார்க்கும்போது, பைசெக்ட் பண்ணி பார்க்கும்போது மைக்ரோஸ்கோபிக் வியூவில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் வந்து ஆந்தர் நமக்கு தெரியும். ஸோ பாரு, எபிடர்மிஸ். நான் சொன்னேன்னா எபிடர்மிஸ் வந்து என்ன சொன்னேன், அவுட்டர் கவரிங் ஆஃப் த செல்லுன்னு சொன்னேன்னா அதான் வந்து எபிடர்மிஸ். மிடில் லேயர். ஸோ மிடில் லேயர் நமக்கு தெரியும், இது 2 லேயருக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா மிடில் லேயர். ஸோ இதுக்கு பேர் வந்து டேபிட்டம். இந்த செல்லுக்கு பேர் தான் என்னன்னா ஸ்போரோஜினஸ் செல். தட் மீன்ஸ் குரூப் ஆஃப் செல். ஸ்போரோஜினஸ் செல் நான் சொன்னேன், குரூப் ஆஃப் செல்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் இதுக்கு பேர் தான் என்னன்னா ஸ்போரோஜினஸ் செல். ஸோ எபிடர்மிஸ்னா என்ன, மிடில் லேயர்னா என்ன, டேபிட்டம்னா என்னென்னு நம்ம ஃபர்தராக படிக்கும்போது பார்க்கலாம். ஸோ இங்கே பாரு, போலன் டெட்ராட் ஸ்டேஜ். ஸோ போலன் டெட்ராட் ஸ்டேஜ். டெட்ராட்னா என்ன, 4ன்னு சொல்லுவோம் இல்லையா, டெட்ரானா 4ன்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் வந்து உள்ள 3 செல் இருக்கும், தென் அவுட்டர் கவரிங் 4. அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலன் டெட்ராட் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் இது என்னதுன்னா எபிடர்மிஸ் இஸ் அன் அவுட்டர் கவரிங் ஆஃப் த செல். எண்டோதீஷியம் எதுனா எபிடர்மிஸ்க்கு உள்ளே இருக்கிற லேயருக்கு பேர் தான் வந்து என்னென்னா எண்டோதீஷியம். மிடில் லேயர் நம்ம முன்னாடி அங்கேயே பார்த்துட்டோம். தென் டேபிட்டம்னா என்னென்னா அங்கே சொல்லிட்டேன். தென் போலன் டெட்ராட்னா என்னென்னா நான் சொன்னது தான், ஆல்ரெடி இங்கே 3 செல் இருக்கும். தென் அவுட்டர் கவரிங் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்து என்னென்னா போலன் டெட்ராட். தென் this is known as ஸ்டோமியம். ஸ்டோமியம்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கீழே பார்க்கும்போது அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தென் இது கனெக்டிவ் டிஷ்யூ. இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்டர்மீடியேட்டில் இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூன்றதுனால இதுக்கு பேர் என்னென்னா கனெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மைக்ரோஸ்போர் ஸ்டேஜ் ஆக்சுவலி என்னென்னா ஸ்போரோஜினஸ் ஸ்டேஜில் என்னென்ன ஸ்பிளிட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா எபிடர்மிஸ், மிடில் லேயர், டேபிட்டம், ஸ்போரோஜினஸ் செல்லு. தென் போலன் டெட்ராட் ஸ்டேஜில் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு 2 லேயர் கிடச்சிருக்கு, ரைட்டா, எண்டோதீஷியம் அண்ட் ஸ்டோமியம். இங்கே மைக்ரோஸ்போர் ஸ்டேஜில் வந்து இந்த போலன் டெட்ராட் செல்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு மைக்ரோஸ்போர்ஸாக வந்து உருவாகியிருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைக்ரோஸ்போர் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கோம். தென் லாஸ்ட் ஒன் இஸ் போலன் கிரெயின் ஸ்டேஜ். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதுதான் வந்து என்னென்னா கனெக்டிவ். இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்க கனெக்டிவ் திங். தென் எபிடர்மிஸ் வந்து அவுட்டர் கவரிங் ஆஃப் த செல், எண்டோதீஷியம் வந்து இன்னர் கவரிங் ஆஃப் த செல், மிடில் லேயர்னா என்னென்னா இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இருக்கிற அந்த லேயருக்கு பேர் தான் வந்து மிடில் லேயர். தென் போலன் கிரெயின்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து போலன் கிரெயின்ஸ். இந்த போலன் கிரெயின்ஸ் தான் நமக்கு, இந்த போலன் கிரெயின்ஸ் மூலிமா தான் நமக்கு என்ன நடக்கும்னா பாலினேஷன், ஃபெர்டிலைசேஷன் எல்லாமே இந்த போலன் கிரெயின்ஸ் மூலிமா தான் நமக்கு நடக்கும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்டோமியம்.
ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே வந்து ஸ்டேஜஸ் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் வந்து எப்படி ப்ரிமார்டியமாக இருந்து லாஸ்ட்டாக ஃபர்டிலைசேஷன் வரைக்கும் எப்படி மாறுது அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம். ஸோ the last generation of sporogenous tissue functions as microspore mother cell. ஸோ இந்த ஜென்ரேஷன்லேயே வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவில் லாஸ்ட் ஜென்ரேஷன் வந்து என்னவா ஃபங்க்ஷன் ஆகும்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. Each microspore mother cell divides meiotically to form a tetrad of 4 haploid microspores. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மைக்ரோஸ்போர் மதர் செல்லுமே வந்து மியாட்டிக்காக டிவைட் ஆகும். நான் முன்னாடியே சொல்லிடலையா, மியாட்டிக் வந்து செல்ஃப் ரிப்ரொடக்ஷன் பிளான்ஸில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அது வந்து என்னென்னா 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 வந்து 8 ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மியாட்டிக் டிவிஷன். ஸோ இப்படி மியாட்டிக் டிவிஷன் நடக்கும்போது அங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா 4 ஹேப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஹேப்ளாய்ட்னா என்னென்னா ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். பட் என்னென்னா ஒரே ஒரு மதர் கிட்டேருந்து மட்டும்தான், ஒரே ஒரு பேரண்ட் கிட்டேருந்து மட்டும்தான் அந்த செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து அது வச்சுருக்கோம். அதுதான் அதுக்கு பேர் என்னென்னா ஹேப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ். ஸோ மைக்ரோஸ்போர்ஸ் soon separate from one another and remain free in the anther locule. ஸோ அப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த மைக்ரோஸ்போர் என்ன பண்ணுன்னா சீக்கிரமாக செப்பரேட் ஆகிடும், ஒன்றோட ஒன்றா இணைஞ்சிருக்காமல் தனித்தனியாக செப்பரேட் ஆகி they remain free in the anther locule. anther locule வந்து எல்லாமே என்னது தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். and develop into pollen grains. அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் என்னதுன்னா pollen grains. The stages in the development of microsporangia is given in the figure. ஸோ இதுதான் development of microsporangia. இதுதான் வந்து ஆந்தரோட ஸ்டேஜஸ் தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. In some plants, all the microspores in the microsporangium remain held together called pollinium. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஆந்தரில் என்ன சொன்னோன்னா ஒவ்வொரு மைக்ரோஸ்போரும் வந்து ஹேப்ளாய்ட் மைக்ரோஸ்போராக மாறினதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு போலன் கிரெயின்ஸாக பிரிஞ்சிடும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு சில பிளான்ட்ஸில் என்னவா இருக்கும்னா இந்த மைக்ரோஸ்போர்ஸ்லாம் வந்து பிரியாமல் ஒன்றோட ஒன்றா ஒன்றி இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொலினியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒன்றா எல்லா மைக்ரோஸ்போர்ஸும் மைக்ரோஸ்பொரேன்சியமில் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா பொலினியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா கேலோட்ரோப்ஸ். கேலோட்ரோபிஸ்னால் என்ன தெரியுமா? எருக்கம்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் விநாயகருக்கு கட்டி போடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா கேலோட்ரோபிஸ். அதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் த பொலினியம், ரைட்? Pollinia are attached to a clamp or a clip-like sticky structure called corpusculum. இந்த பொலினியா வந்து ஒரு கிளாம்ப் இல்லைனா கிளிப் லைக் ஸ்ட்ரக்சர், அப்படியே என்னது கிளிப் மாதிரி ஒட்டின்னு இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கார்பஸ்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. The filamentous or thread-like part arising from each pollinium is called ரெட்டினாகுலம். ஸோ அந்த பொலினியம்லேருந்து ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு நூல் போல ஸ்ட்ரக்சரோ அப்படி இல்லைன்னா ஃபிலமெண்டஸ்னால் என்னென்னா இதழ் போல ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் அரைஸ் ஆகிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெட்டினாகுலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஹோல் ஸ்ட்ரக்சர் லுக்ஸ் லைக் இன்வெர்டட் லெட்டர் ஒய். ஸோ இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா நம்ம ஒய் லெட்டர் இருக்கு இல்லையா, ஆல்ஃபபெட்ஸில் ஒய், அதை தலைகீழ போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் கால்ட் டிரான்ஸ்லேட்டர். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேட்டர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த கிளாஸில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பிளான்ஸில் எப்படி நடக்குதுன்றதை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இன்னும் ரிமைனிங் இருக்குது, நம்ம அதை ஃபர்தராக வர செஷனில் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, KARIKALAMPAKKAM. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School.
45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.